இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல எந்த வருஷமும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய தாக்குதல் நடவடிக்கைகளை மத்திய பிரதேசம், அது மட்டும் இல்லாம டெல்லி, மும்பை, கேரளா, ஆம், நிறைய இடங்கள்ல யூபி வரைக்கும், உத்தராஞ்சல் வரைக்கும் கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள்ல தடை ஏற்படுத்த வேண்டும் என அடிப்படைத்துவமான ஹிந்து அமைப்புகள் போராடின. அதுல ஒரிசாவுல இது ஒரு அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய தொப்பி, இந்த படங்களை எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருந்த பையனை மிரட்டி, இது இந்து நாடு, இந்த தேசம் கிறிஸ்தவர்களுக்கான தேசம் அல்ல, கிறிஸ்தவத்தை ஃபோர்சபிள் கன்வர்ஷன் நீங்க பண்றீங்க, இங்கெல்லாம் நீங்க இயேசுநாதருக்கு விழா கொண்டாடக்கூடாது, இது இந்து நாடு, எங்க ராஜ்யம் அது அப்படின்னு சொன்ன காணொளியும் கூட ஒரிசாவில் பரபரப்பானது. கேரளாவில் பாலக்காடு பகுதி அல்லாம மற்ற உள் கேரள மாநிலங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக RSS, அதுவும் 33 விழுக்காடு இருக்கிற கேத்தலிக் கிறிஸ்டியன்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற கேரளாவிலும் கடுமையான தாக்குதல் நடவடிக்கைகள் நடந்தது. அதை பிரணா விஜய் மிக கடுமையாக கண்டித்திருந்தார். ஜபல்பூர், மத்திய பிரதேசம், டெல்லி, அது மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த தாக்குதலை அவர்கள் டெக்கரேஷன், காங்கிரிகேஷன் சென்டருக்குள்ள போய் அடிச்சது, ஊனமுட்ட பெண்ணை கேவலமாக பேசியது, உத்தராஞ்சல்ல ஒரு ஹோட்டல் ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் அதை நிறுத்தியது, சட்ட ஒழுங்கு கெடும் அளவுக்கு மோசமாக பேசியது. இந்த நேரத்தில் நம்முடைய பிரதமர் அவர்களும் டெல்லியில ஒரு சர்ச்சில் இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த மோசமான காட்சி நடந்தது. இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது பல இடங்கள்ல கொண்டாடிய நபர்கள் மீது நான் இந்த தாக்குதல் செய்திகளை சொன்னேன். மறுபடியும் நாம் அதை பார்த்தால் மத்திய பிரதேசம் எங்கெல்லாம் தாக்குதல், சத்தீஸ்கர், கேரளா, டெல்லி மற்றும் மும்பை, பல இடங்களில் ஒரிசா, இத்தகைய செய்திகள் வந்தது மட்டுமல்லாமல் இந்திய ஊடகங்கள்ல மட்டுமில்ல, இன்டர்நேஷனல் மீடியாவிலும் இது விவாத பொருளானது. பல வல்லுநர்களும் மனிதநேய உரிமை அமைப்புகளும் இத்தகைய சம்பவங்கள் குறித்து தங்கள் கவலை தெரிவித்தார்கள். இந்தியாவில் கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு கிறிஸ்தவ சமூகத்திற்கு இந்திய அரசு மிக சரியான அளவிலான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் பலர் கோரிக்கை விடுத்தார்கள். பிரதமர் மோடி அவர்கள் 25ஆம் தேதி காலை கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நாட்டு மக்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். அன்றைய தினம் காலையில் அவர் டெல்லியில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கும் சென்றிருந்தார். இந்த தாக்குதல் செய்திகளை வெளியிட்ட பல சர்வதேச ஊடகங்கள் இந்த விவாதத்தை முக்கியப்படுத்தியன. இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல பல இடங்கள் கொண்டாடிய நபர்களின் மீது தாக்குதல் நடத்தியது, சிறுவர்கள், பெண்கள், பிள்ளைகள், வயதானவர்கள் குழுமி இருந்த இடத்திலும் அச்சத்தை ஏற்படுத்தியதாக அமைந்ததுல நாம பல செய்திகளை ஆதாரமாகவும், குறிப்பாக மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கேரளா உள்பட பல இடங்கள்ல இருந்து செய்திகள் வந்தது. இப்ப இது சர்வதேச ஊடகங்கள்ல இது எந்த அடிப்படையில அது பெரிதாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இப்ப பார்ப்போம். இந்த நிலையில் இந்தியாவில் நாம் இந்த பார்த்த செய்தி இன்டர்நேஷனல் மீடியாவான அரபு டைம்ஸ் குவைத் பத்திரிகை முதல்ல கிறிஸ்துமஸ் தினத்தன்று டெல்லியில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு வீடியோவை வெளியிட்டது. அந்த காணொளியில சிவப்பு தொப்பிகளை, அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா அணிந்திருந்த சில ஆண்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய பெண்களை தங்கள் தொப்பிகளை கலற்றிவிட்டு வீட்டிற்கு செல்லுமாறு கூறுவது தெரிகிறது. இது ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கை இருந்த போதிலும் பிபிசி இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் இந்த செய்திகளை அரபு டைம்ஸ் ஆஃப் குவைத் தெரிவித்திருந்தது. கிறிஸ்துமஸ் என்பது இந்தியாவுடைய, அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிறிஸ்துமஸ் இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தால் பொதுவாக உற்சாகத்தோடு கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை. ஆனால் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்தவ சிறுபான்மையினரை இலக்காக கொண்ட பல சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன என்றும் அரேபியாவில் இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் அரப் குவைத் நாளிதழ் இச்செய்தியை வெளியிட்டிருந்தது. அது தொடர்ந்து தமது மற்ற பல செய்திகள்ல இந்தியாவின் வலதுசாரி
தேசியவாதத்தின் எழுச்சி இதற்கு காரணம் என்றும் அரபு டைம்ஸ் தனது குற்றச்சாட்டை வலுப்படுத்தி இருந்தது. அதன் செய்தியில ஒடிசாவில் சாலையோரத்தில் சாண்டா கிளாஸ் தொப்பிகளை விற்றவர்கள் சிலரை மிரட்டியதாக செய்திகள் மட்டுமல்ல, அந்த வீடியோக்களையும் அது இந்தியாவிலிருந்தே எடுத்து பதிவு செய்திருந்தது. அதனை அடுத்து மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் நடந்ததாக வெளியான ஒரு காணொளி குறித்தும் அரபு டைம்ஸ் மற்றொரு செய்தியை வெளியிட்டது. ஆளும் பாரதிய ஜனதா தலைவர் ஒருவர் காவல்துறையினர் முன்னிலையில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மிரட்டுவது அந்த வீடியோவில் தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் கூட செய்திகள் கூறுகிறது. வலதுசாரி குழுக்கள், இந்தியாவில் இந்து வலதுசாரி தேசியவாத குழுக்கள் இப்படி பல நிலைகளில் இந்தியாவிலே பாரம்பரியமாக வாழும் கிறிஸ்தவ மக்களுக்கும் அவர்களின் கொண்டாட்டங்களுக்கும் இடையூறு விளைவித்தது குறித்த செய்தியை வெளியிட்டுள்ள பிரிட்டிஷ் நாளேடான தி இண்டிபெண்டன்ட், அதாவது யூகே இங்கிலாந்திலிருந்து வெளியேறக்கூடிய தி இண்டிபெண்டன்ட் என்கின்ற தினசரி கிறிஸ்தவ மற்றும் மனித உரிமை அமைப்புகளும் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அது பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆல் இந்தியா கேத்தலிக்ஸ் ஆயர் பேரவையினுடைய அறிக்கை மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை லண்டனிலிருந்து வெளியாகக்கூடிய தி இண்டிபெண்டன்ட் பத்திரிகை வெளியிட்டது. அதுல என்ன செய்தி சொல்றாங்கன்னா, இத்தகைய தாக்குதல்கள் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் கிறிஸ்தவ சமூகத்தின் மீதான தாக்குதல்கள் குறித்தும் மிக பெரும் கவலையையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என தி இண்டிபெண்டன்ட் மீடியா தமது செய்தியை பதிவு செய்திருக்கிறது. பிரிட்டிஷ் செய்தி தாளான தி டெலிகிராஃப், ரொம்ப முக்கியமான நாளேடு, தி டெலிகிராஃப் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இந்தியாவில் பல இடங்களில் தேவாலயங்களில் நடந்த கொண்டாட்டங்களை இந்து அமைப்புகள் தடுக்க முயன்றதாகவும் செய்திகளை தி டெலிகிராஃப் லண்டனிலிருந்து வெளியாகிறது. பயத்தின் நிழலில் இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள், மக்கள் அச்சமுட்ட நிலையில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதாக துருக்கியின் டிஆர்டி வேர்ல்ட், மிக முக்கியமான மிகப்பெரிய ஊடகம் அல் ஜசீராவுக்கு சமமான டிஆர்டி வேர்ல்ட் தனது செய்தியை பதிவு செய்திருந்தது. இந்திய மாநிலங்களான சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தராஞ்சல், மும்பை, டெல்லி, கேரளா உட்பட பல இடங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய கிறிஸ்தவ சமூகத்தின் மீது தாக்குதல் நடந்ததாகவும் இதில் இந்து அமைப்புகள் ஈடுபட்டதாகவும் கூட இன்டர்நேஷனல் மீடியாவான டிஆர்டி வேர்ல்ட் ஊடகம் தன் கருத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்தியாவில் கிறிஸ்துமஸ் விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் பல இடங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடியவர்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்ட செய்தி, அதைத் தொடர்ந்து பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்ததையும் கூட இன்டர்நேஷனல் மீடியாக்கள் மிகப்பெரிய அளவில் கட்டுரையாக வெளியிட்டிருந்தன. சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் இந்து அமைப்புகள் கிறிஸ்துமஸுக்கு எதிரான போராட்டம் நடத்திய போது பல இடங்களில் வன்முறை நடந்தது என்று பிபிசியினுடைய அசோசியேட் பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் அலோக் புத்தூல் இந்த வன்முறை குறித்து பிரத்யோகமாக ஒரு செய்தியை அலோக் பத்தூர் தெரிவித்திருக்கிறார். இது பிபிசியினுடைய ஒரு அசோசியேட் மேகசின். அதே சமயம் கடந்த புதன்கிழமை ராய்ப்பூரில் உள்ள மேக்னெட்டோ வணிக வளாகத்தில் மேக்னெட்டோ மாலில் பணியாற்றும் ஊழியர்களிடம் அவர்களின் சாதி மற்றும் மதம் குறித்து கேட்கப்பட்டு பின்னர் அவர்கள் கடும் மிரட்டல் விடுவிக்கப்பட்டு அதன் பின் விடுவிக்கப்பட்டதாகவும் ராய்ப்பூரில் இந்த சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டதாகவும் கூட செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேக்னெட்டா மால் வணிக வளாகத்தின் சந்தைப்படுத்துதல் தலைவர் திரு ஆஃபா குப்தா கூறுகையில், பெரிய எண்ணிக்கையிலான நபர்கள் தங்கள் கைகளில் ஹாக்கி மட்டைகளோடு ஹிந்து அடிப்படைவாதிகள் இந்த மாலுக்குள்ள நுழைந்தாங்க. அவங்க வன்முறையில் ஈடுபட்டார்கள். அவர்கள் ஹாக்கி பேட்டை கொண்டு வந்து ஊழியர்களின்
அடையாளங்களை பார்த்து அவர்கள் இந்துக்களா அல்லது கிறிஸ்தவர்களா என்று கேட்டுக்கொண்டே சென்றார்கள். கிறிஸ்தவ மக்களுக்காக நாங்கள் அந்த வணிகத்தை, அந்த வணிக வளாகத்தை அலங்கரிக்கப்பட்டிருந்தோம். அலங்கரிக்கப்பட்டு அனைவரும் கூடியிருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவ விழாக்களில் பங்கேற்பது சகஜமான ஒன்று. அந்த நேரத்தில் கையில் மட்டைகளை தூக்கி கொண்டு வந்த வலதுசாரி இந்து அடிப்படைத்துவ அமைப்புகளை சேர்ந்த ஒரு கும்பல் அதை முழுவதுமாக அடித்து சேதப்படுத்தியது என்றும் ஆஃபா குப்தா கூறுகிறார். ஆஃபா குப்தாவினுடைய கூற்றுப்படி இந்த ஒட்டுமொத்த சேதத்தினுடைய மதிப்பு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் எங்களது மாலுக்கு ஏற்பட்டது என வருத்தத்தோடு அவர் பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, இந்தியாவில் மேலும் பல இடங்களிலும் கடைகள் மீதும் தாக்குதல் மற்றும் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக செய்திகள் பரப்பப்படுகிறது மட்டுமல்ல, ஊர்ஜிதப்படுத்தப்பட்டவும் வருகிறது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரின் சில பகுதிகளில் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டம் மற்றும் மத நிகழ்வுகளின் போது வன்முறை நிகழ்வுகள் நடந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சர்ச்சில் காங்கிரிகேஷன் சென்டரில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் டெல்லியில் உள்ள அவர் தேவாலயத்திற்கு வியாழக்கிழமை காலை இந்திய பிரதமர் சென்றார். இது தொடர்பான பிரதமருடைய படங்களை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பதிகிந்தப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தி கேத்தீட்ரல் சர்ச் ஆஃப் தி ரிடம்ஷன் தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தின காலை வழிபாட்டில் கலந்து கொண்டேன். அந்த அன்பு வழிபாடு அமைதி, கருணை, நித்திய பிரதிபலிப்பை பிரதிபலித்தது என்கின்றார் இந்திய பிரதமரோ. கிறிஸ்துமஸ் உணர்வு நமது சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்தையும் கொண்டு வரட்டும் என்றும் கூட அவர் எழுதியுள்ளார். இந்த நிலையில் இந்தியா முழுவதும் கிறிஸ்துவருக்கு எதிராக, கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக மால்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், காட்சிப்படுத்தப்பட்ட கடைகள், பொதுக்கூடங்கள், வழியில் வருபவர்கள் அனைவரும் சத்தீஸ்கர் ராய்ப்பூர், மத்திய பிரதேசம் இந்தூர், அதே போன்று உத்தராஞ்சல், உத்தரப்பிரதேசம், கேரளா, அதே போன்று மகாராஷ்டிரா, மும்பை, ஒடிசாவின் பல பகுதிகள், இப்படி சொல்லி மாளாத தாக்குதல் எப்போதும் இல்லாத வரலாற்றில் இது ஒரு கருப்பு தினம் என்பதே நமது பார்வையாகும். நன்றி.